இன்று 21வது தராவீஹை நிறைவு செய்து 25 ஜுசுக்களை நாம் செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். தினம்தோறும் அன்று ஓதப்படுகின்ற திருவசனங்களில் இருந்து ஒரு திருவசனத்தின் விளக்கத்தை சொல்வது வழமை. இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் வருகை தந்துவிட்ட இருக்கின்ற காரணத்தினாலும் இப்ப அடியான் பேசுற வரைக்கும் டீ, அது பேசும்போது பாயாசம். அப்ப நீங்களே பாத்துக்கிறீங்க. கணியத்திற்குரியவர்களே, இன்று அல்லாஹ்வின் பேரருளால் இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வின் பேரருளால் பல அன்பர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இஅ்திகாஃபினுடைய சிறப்பு, இன்னும் சில சட்டதிட்டங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யப்படும். அதை தொடர்ந்து மிக முக்கியமாக இன்று காலத்திற்கு தேவையான இணையதள பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேராபத்துகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இருந்தவர்கள் விரிவாக பேசுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் என்பது உண்மையில் ஒரு உயர்ந்த அமல். எந்த அளவிற்கு உயர்ந்த அமல் என்றால், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பே ஒரு அமலை தொடர்ந்து செய்தார்கள் என்றால் அது ஹிரா குகையில் இஅ்திகாஃப் இருப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமல், உயர்வான ஒரு அமல். அந்த இஅ்திகாஃப் என்ற அந்த தியானத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கம் கிடைத்துதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் என்ற நபி பட்டமே கிடைத்தது. குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. குர்ஆன் முதலில் இறங்கிய இரவு ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுதுதான் முதலில் குர்ஆன் வசனம் இறங்கியது என்றால், நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த இரவுகள், நாம் மேற்கொள்ளக்கூடிய இஅ்திகாஃப் எவ்வளவு முக்கியமான அமல், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கணியத்திற்குரியவர்களே, யார் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை தவிர இந்த முழு உலகத்தை உதறி தள்ளிவிட்டு எனக்கு அல்லாஹ் கிடைத்தால் போதும் என்று அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வந்து அல்லாஹ் தான் கதி என்று இங்கு மன்றாடி கிடப்பதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப். எனவேதான் இந்த இஅ்திகாஃபிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்காத வருடமே கிடையாது. ஒரே ஒரு வருடம் இஅ்திகாஃப் இருக்கவில்லை. அடுத்த வருடம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் இந்த இஅ்திகாஃபிற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குறைந்தது ஒரு நபராவது இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத்தே கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயா மாதிரி சுன்னத்தே கிஃபாயா, யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். அனைவர்களும் இருப்பது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் இஅ்திகாஃப் என்பது. காரணம், இஅ்திகாஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் விட்டதில்லை. விட்ட அந்த வருடத்திற்கு பகரமாக அடுத்த வருடத்தில் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு ரமலானை பெற்று அதற்கடுத்து ரபியுல் அவ்வலில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்களோ அந்த கடைசி ரமலானில் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே இஅ்திகாஃப் என்பது மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமலை கிடைக்கப்பட்டவர்கள் உண்மையில் பெரிய பாக்கியவான்கள். இஅ்திகாஃபினுடைய சிறப்பை குறித்து, அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 வந்து விட்டால் தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இபாதத்தில், வணக்கத்தில், நின்று வணங்குவதில் முழுமையாக இறங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல,
தான் இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதோடு தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விட்டு விடுவார்கள், இபாதத்தில் மூழ்குமாறு. இதே போன்று இந்த இஅ்திகாஃபினுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மன் இஅ்தகஃப அஷரன் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் யார் கடைசி 10 நாளில் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ, கான கஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைனி, 2 ஹஜ் 2 உம்ராக்கள் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருன்னா என்ன செய்வோம்? எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல வந்து அப்படி சொல்றோம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை இஅ்திகாஃபில் அவருக்கு கிடைக்கிறது. ஹதீஸில் வருகிறது, ரமலானுடைய இஅ்திகாஃப்னு இல்ல, சாதாரணமான இஅ்திகாஃபுக்கு நன்மை என்ன? அவர் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி இருக்கிறார். எந்த நோக்கம் இல்ல, நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், இந்த முஹல்லால எல்லாருக்கும் தெரியணும், வருஷம் வருஷம் இஅ்திகாஃப் இருந்துருவார்ப்பா அப்படின்னு நம்மளை பத்தி பேசணும், இந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ஒரே நோக்கம், இப்திகாஅ வஜ்ஹில்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தம் எனக்கு அல்லாஹ் எனக்கு கிடைக்கணுங்க, அதனால நான் அல்லாஹ்வுடைய வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டேன் என்று தூய எண்ணத்தோடு யார் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை தூரமாக ஆக்குகிறான் என்றால், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தொலை தூரமோ அவ்வளவு தூரம் ஆக்குகிறான். இந்த பூமிக்கும் வானத்துக்கு மத்தியில எவ்வளவு தூரம் இருக்கு யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நமக்கு தெரியாது, விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சொல்லுவாங்களே, பூமியிலிருந்து சூரியன் இவ்வளவு தூரத்துல இருக்கு, பூமியில இருந்து சந்திரன் இவ்வளவு தூரத்துல இருக்கு, பூமியில இருந்து வானம் எவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கு. யாருக்கும் தெரியாது, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஹதீஸ்ல வருது, அவ்வளவு தூரம் ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் அல்லாஹ்வுக்காக இருந்துட்டாருன்னு வைங்க, நரகத்தை விட்டு அவ்வளவு தூரம் வைக்கலாம். எவ்வளவு தூரம் என்றால் சொர்க்கத்துக்கு போய்டுவார் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த இஅ்திகாஃபில் வைத்திருக்கின்றான். கரியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, அல் மஸ்ஜிது, இந்த இஅ்திகாஃப் இருக்கவங்களுக்கு அழகான பொருத்தமான ஒரு ஹதீஸ். மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பைத்து குல்லி தகியின், இரையச்சம் உடையவர்களுக்கான வீடாகும். இந்த பள்ளிவாசல் யாருக்குரிய வீடு? இரையச்சம் உள்ளவர்கள் இந்த தன்னுடைய வீடா நினைச்சு இங்கேயே இஅ்திகாஃப் இருப்பாங்க. இப்ப இஅ்திகாஃப் இருப்பவர்கள் எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்கள். குல்லி தகியின், தக்வா உடைய ஒவ்வொருவருக்கும் இந்த பள்ளிவாசல் வீடாக இருக்கிறது. யார் இங்கு வந்து இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு, பள்ளிதான் என் வீடு 10 நாளைக்கு. நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கதான் சாப்பிடுவேன். என்னுடைய சுய தேவை இங்கேயே இருந்து இங்கேயே நிறைவேற்றுவேன். 10 நாள் என்னுடைய வீடு எதுதான்? பள்ளிதான் அப்படின்னு யார் முடிவெடுத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எதுக்கு அப்படின்னா, ஹதீஸ்ல வருது, பிர்ரௌஹி, அல்லாஹ் அவங்களுக்கு ராகத்தான வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வர்ரஹ்மதி, இறைவனுடைய அருள் ரஹ்மத் அவர்களுக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அடுத்து வருது, வல் சிவாரி அல சிராத்தி, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அவர்கள் மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு தகப்பல் அல்லாஹ், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல வருது, இலா ரிதுவானில்லாஹி இலல் ஜன்னதி, எந்த அளவுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்துகிறான்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வே பொறுப்பு. கடைசியில இலல் ஜன்னா, சொர்க்கம் செல்வதற்கு அவர் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்படி என்று சொன்னால் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் கவனிக்கலாம். ஒரு ஹதீஸில் வருகின்றது, இன்னல் மசாஜித அவுதாதன், பள்ளிவாசலுக்கென்று சில தூண்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். தூண்னா எந்த தூண்? நம்ம பள்ளிவாசல் அற்புதமான பள்ளி, என்னவே இல்லை, நடுவுல தூணே இல்லை. இந்த பில்லர் வந்து அது அழகுக்கு கட்டணும், நடுவுல தூண் இல்லை, அந்த சைடுல மட்டும் தூண். அழகான பள்ளி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்குன்னு சில தூண்கள். அப்ப எந்த தூணை சொல்லல? இந்த தூணை சொல்லல. மனிதர்கள் தூண் மாதிரி இருப்பாங்க, தூண் தான் பள்ளிவாசல் அப்படி நிறுத்துது. அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பார்கள், அவர்களை கொண்டு பள்ளி இயங்கும், பள்ளி ஆபாதம் இருக்கும்.
பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய அமல்கள் அவர்கள் இருந்து செய்வார்கள். அப்படிப்பட்ட சில தூண்கள், மனித தூண்கள் இருக்கிறார்கள். சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மலாயிகத்து ஜுலசாஹும், மலக்குமார்கள் அவர்களோடு போய் உட்கார்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருப்பா? அல் மலாயிகத்து ஜுலூசுஹும், அந்த மனித தூண்கள் பள்ளிவாசல் அப்படியே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருப்பாங்க, அவர்களோடு மலக்குமார்கள் இருப்பார்கள். அவங்க எப்பயாவது ஏதாவது தேவையை முன்னிட்டு பள்ளிவாசலை விட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த மலைக்கு இங்க உட்கார்ந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவரை காணுமே. நம்ம பள்ளியில நிறைய நபர்கள் அப்படி இருக்காங்க. ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா? அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை விட்டு போயிட்டே இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த ஆண்டு 4 நோன்பு வரை இருந்த நம்முடைய உண்மையில் மறக்க முடியாது மீரான் ஹாஜர், சுப்ஹானல்லாஹ், இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் மலக்குமார்கள் தேடுகிறார்கள். அவர்கள் எப்ப வருவாங்க? ஹதீஸ்ல வருது, வைதா மரிது ஆது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால பள்ளிக்கு வர வேண்டாம், இந்த மலைக்கு எங்க போயிருவாங்க? விசாரிப்பதற்கு, எப்படி இருக்காங்கன்ற பாக்குறது இவங்க போயிருவாங்க. அடுத்த ஹதீஸ்ல வருது, வைன்கானு ஃபீ ஹாஜத்தின், ஏதோ ஒரு தேவையை முன்னிட்டு வெளியில போயிருக்காங்க, அதனாலதான் பள்ளிக்கு வரலாம் அவங்க இன்னைக்கு அப்படின்னா, ஆணுகும், அந்த தேவைக்கு உதவி செய்வதற்கு இவர்கள் அங்க போயிருந்தாங்க. இவர்கள் தான் பள்ளியின் தூண்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்து அதே ஹதீஸில் தொடர்ல வருது, யார் இப்படி பள்ளிவாசலிலேயே ஜலீசுல் மஸ்ஜிதி அலா ஸலாஸதி ஹிசாலின், இப்படி பள்ளிவாசலில் வந்து பள்ளியில்தான் என்னுடைய வீடு என்று இருக்கிறார்களோ, பள்ளியில் வந்து அமரக்கூடியவர்கள் 3 நோக்கத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும், 3 தன்மைகளோடு இங்கு இருக்க வேண்டும், 3 தன்மைகள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய, கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சில சமயம் ஏத்திகாஃப் இருக்கவங்களுக்கு சில நேரங்கள்ல மன சஞ்சலங்கள் வருது, நான் ஏத்திகாஃப் இருக்கிறது எதுக்கு வந்தேன், என்னமோ நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. 3 விதமான காரியங்களில், 3 விதமான குணங்களில் அவர்கள் இருக்கலாம். ஒன்று அஹுன் முஸ்தபாதுன், ஹதீஸ்ல இருக்கு. முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுங்களா? அவர் எப்படிப்பட்ட சகோதரராக இந்த பள்ளியில் இருப்பார் என்றால், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டுமா. அகுன் முஸ்தபாதை, அவர் பிறரிடத்தில் இருந்து ஏதாவது நன்மை கிடைக்காதா, நல்ல விஷயம் கிடைக்காதா, அதை எதிர்பார்த்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரராக இருப்பார். அகுன் முஸ்தபான், அவர் இங்கு சகோதரத்துவத்தோடு இருப்பார். அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவங்களை பார்த்தா எனக்கு, அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் எப்படி இருப்பாரு? சகோதரராக இருப்பார். எப்படிப்பட்ட சகோதரர்? முஸ்தபாதுன், அடுத்த நபர்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல விஷயம் கிடைச்சா நான் கற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்து இருப்பார். அடுத்து சொல்றாங்க, அவ் கலிமத்துன் முஹ்கமத்துன், அல்லது ஹிக்மத்தான ஞானங்கள் நிறைந்த கலிமாவாக, அதாவது அவர் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார். நல்ல விஷயங்களை அவர் கற்றுக்கொள்வார், அல்லது நல்ல விஷயத்தை அவர் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார். அடுத்து சொல்றாங்க, ரஹ்மத்துன் முன்தவரத்துன், எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ரஹ்மத்தை அவரும் எதிர்பார்த்து இருப்பார். அப்ப இந்த 3 விஷயம், வெறும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, வெறும் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் நோக்கம் இல்ல. கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, இதுவும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே ஏத்திகாஃப் இருக்கவங்க தயவு செஞ்சு என்ன நினைக்காதீங்க, பயான் நடக்குது, பயான் கேட்கவா வந்தோம் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால நம்முடைய இந்த நிர்வாகம் ஆரம்பத்துல எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, 2 சஹர் வரைக்கும் பயான் நடந்துகிட்டு இருந்துச்சு சனிக்கிழமை, அப்புறம் 10 நாளும் பயான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் குறைச்சி ஏத்திகாஃப் இருக்கவங்க என்ன செய்யணும், அமல் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்து சில முக்கியமான சில பயான்கள் மட்டும். எனவே அந்த பயான்ல உட்காரும் போது என்ன இருக்கணும்னா, எனக்கு இதுல சில விஷயங்கள் கிடைக்கும். கணியத்திற்குரியவர்களே, புகாரி இமாம் தொழுகை என்ற பாடம், அந்த பாடம் எங்க வருது? தொழுகை என்ற பாடத்துக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னா, பாபுன், இப்படியே அமைக்கிறாங்க, பாபுன் அஸ்ஸம்ரு ஃபில் ஃபிக்ஹி வல் கைரி பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்தை கற்றுக்கொள்வது, இஷாவுக்கு பிறகு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு பாடத்தை அமைக்கிறாங்க. அமைச்சிட்டு கொண்டு வர ஹதீஸ் ரொம்ப பயங்கரமான ஹதீஸா இருக்கு. என்னன்னா,
இஷாவுக்கு பிறகு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு பாடத்தை அமைச்சுட்டு என்ன ஹதீஸை கொண்டு வராங்கன்னா, ஒரு நாள் ரசூல்லா இஷா தொழுகைக்கு ரொம்ப லேட்டா வராங்க. எந்த அளவுக்கு லேட்டா வராங்கன்னா, புகாரில 600வது ஹதீஸா இது பதிவு செஞ்சிருக்கு, எடுத்து பாருங்க. பாதி இரவு கடந்துருச்சு. என்ன எவ்வளவு கடந்துருச்சு? கிட்டத்தட்ட ஒரு மணி. இப்பதான் ரசூல்லா வராங்க, வந்து இஷா தொழுகிறாங்க. தொலை வச்சுட்டு பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பயன் பண்ணாலும் சில பேர் போவாங்க, என்னடா இப்ப பேசிக்கிறேன். ரசூல்லா அந்த ஹதீஸ் புகாரில 600வது ஹதீஸ் என்ன வருது? பாதி இரவு கழிஞ்சிருச்சு. ரசூல்லா அதுக்கு பிறகுதான் பள்ளிக்கு வராங்க. வந்து தொலை வச்சுட்டு என்ன செய்யறாங்க? பயான் பண்றாங்க. அந்த பயான்ல சொல்றாங்க, நீங்கெல்லாம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தீர்கள், தொழுத நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான்றாங்க. இப்ப சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், குர்ஆன் ஓதணுமே, நம்ம என்ன செய்யணும், தஹஜ்ஜுத் தொழுவணுமே, கியாமுல் லைல் தொழுவணுமே அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே பயான்ல உட்கார்ந்தீங்கன்னா எந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும்? அந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே மன தூய்மை, இஹ்லாஸ் மிக முக்கியமானது. எனவே இங்க பயான்ல ஒற்றைப்படை இரவுகள் பயான்ல உட்காரும் போது நல்ல விஷயங்கள் கேட்க வேண்டும், இடத்தில் அமல் செய்ய வேண்டும் என்ற. நீங்க ஹதீஸ் கிரந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, புகாரி இப்படி இருக்கும், முஸ்லிம் இப்படி இருக்கும், அபூதாவுது 2 வால்யூம் இப்படி இருக்கும். இதெல்லாம் என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது. ரசூலுல்லாஹ் ஏன் உலகத்துல கியாமத் நாள் வரை எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை சஹாபாக்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எனவே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமான விஷயங்களாக, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இங்கு சொல்லப்படலாம். எனவே கேட்கக்கூடியவர்கள் அதை மிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை நான் தங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, இஅ்திகாஃப் என்பது மிக உயர்ந்த அமல், அதே போன்று மிக பேணிக்கையாக இருக்க வேண்டிய அமல் இல்லையா? அதில் முதல் விஷயம், அல்லாஹ்வுக்காக நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நியத் வைத்துக்கணும். நியத் வைக்கலன்னு வைங்க, எத்தனையோ பேர் பள்ளிக்கு வராங்க போறாங்க, இவ்வளவு நேரம் நம்ம கூட இருக்கிறோம், இஅ்திகாஃப்னு சொல்ல முடியாது. அப்ப இஅ்திகாஃப் என்றால் அதற்கு நியத் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த இஅ்திகாஃப் 10 நாள் முழுமையாக இருப்பது ஒரு பேக்கேஜ். அது 10 நாள் இருப்பது என்பது இந்த இஅ்திகாஃபினுடைய சுன்னத்தை முஅக்கதான்னு சொல்றேன். அது 10 நாள் இருந்தாதான் சுன்னத்தை முஅக்கதா. எனவே 10 நாள் இன்ஷா அல்லாஹ் நான் பள்ளிவாசலிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பேன் என்று நியத் வைத்துக் கொள்வது. வச்சுட்டா இந்த உள்பள்ளியில தான் இருக்கணும். வெளிப்பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட போகக்கூடாது. சில சமயங்கள்ல இப்படி பாக்குறோம், தெரியாதனால, அதனால இன்னைக்கே சொல்றோம். அல்லான்னு அந்த செவத்துல சாஞ்சி கால் நீட்டி உட்காந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்காங்க. யாரு? இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுவும் பள்ளி தான் நினைச்சிடறாங்க, வெளியில கூட போகக்கூடாது. இந்த இதுக்குள்ளேயே இருக்கணும். தேவை, அவசிய தேவை இல்லாமல் கவனிக்கணும். தேவை இல்லை, என்ன தேவை? அவசிய தேவை. ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒலு இருக்கவே என்ன செய்யலாம்? ஒலு செய்யலாம். உதாரணத்துக்கு அசருக்கு செஞ்ச ஒலு மகரிப் வரைக்கும் இருக்கு, இருந்தாலும் ஒலு செஞ்சுட்டு வந்ததுதான் நல்லது. ஆனா இஅ்திகாஃப் இருக்கவங்களுக்கு கட்டம் என்ன தெரியுங்களா? ஒலு இருக்குதுன்னா திருப்பி போய் ஒலு செய்ய போகக்கூடாது. ஒலு இருக்கு, ஆனா சிறுநீர் வருது, அது அப்ப போகணும்னா சிறுநீர் கழிச்சுட்டு ஒலு செஞ்சுக்கலாம். ஒலு இருக்க தஜ்தீதுல் வுது என்று சொல்வார்கள், புதிதாக இன்னொரு ஒலு செஞ்சுக்கலாம். அந்த ஒலுக்கெல்லாம் அசர் தொழுதாச்ச, மகரிபுக்கு புது ஒலு செஞ்சா நல்லது தானே அப்படின்னு இஅ்திகாஃப் இருக்கிறவங்க, சிறுநீர் வரல, ஒலு முறியல, சும்மா போய் ஒலு செஞ்ச போனா இஅ்திகாஃப் முடிஞ்சிடும். கவனமா இருக்கணும். இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தேவை இல்லாம, நல்லா கவனிங்க, தேவையே இல்லை, எந்த தேவையும் இல்லை, மறந்து ஒருத்தர் வெளியில போயிட்டாரு. எங்க போயிட்டாருங்க? எங்கேயும் போல, வீட்டுக்கெல்லாம் போல, இங்க வெளியில வெளிப்பள்ளிக்கு மறந்து போயிட்டாரு. இஅ்திகாஃப் முடிந்து விடும். மறந்து போன, ஆமா, ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாரு, மறந்து பேசிட்டாரு, என்ன செய்யும்? தொழுக முடிஞ்சிருமா இல்லையா? வேணும்னு பேசல, வேண்டும் என்று பேசவில்லை, தக்பீர் கட்டினாரு, மறந்து அவரு சலாம் சொன்னாரு, இவரு பதட்டத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு வலைக்கும் சலாம் வைங்க, மறந்துதான் சொன்னாரு, தொழுக முடிஞ்சிடும். அதே போன்று இஅ்திகாஃப் இருப்பவர்கள் மறந்து வெளியில் சென்றாலும் இஅ்திகாஃப் முடிந்துவிடும் என்றால் எவ்வளவு கவனமாக நாம் உள்பள்ளியில் இருக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம கவனிக்க வேண்டியது, நாம் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய வீடுங்க. இது சாதாரணமான வீடு இல்லை. ஒரு பிரதமரை, ஒரு எம்பியை பார்க்க போனா அப்படி உட்காந்துரும், மெதுவா பேசுறாரு.
இங்க அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய தர்பார். இது சாதாரண இடம் இல்லை, அல்லாஹ்வுடைய வீடு. மிக கண்ணியமாக தங்க வேண்டும், மிக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடக்கூடிய நேரத்துல சிந்திச்சுன்னா உடனே எடுக்கணும். படுக்கும் போது கனத்த போர்வையை விரிக்காம என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அதே போல வேட்டி என்ன செய்யணும், முடிச்சு போட்டுக்கிட்டு தான் என்ன செய்யணும், பள்ளியில படுக்கணும். ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டிய இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, எதையெல்லாம் பள்ளிவாசலுக்குள் வைத்து செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட காரியத்திற்காக என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, சாப்பிட்டு முடிச்சிங்க, கை கழுவுறதுக்குன்னு ஒரு பவுல் வைக்கிறாங்களே இப்பெல்லாம், அதுக்குள்ளேயே கை கழுவிக்கலாம் இல்ல அப்படின்னா, ஏத்திகாப் இருந்து சாப்பிடக்கூடியவங்க என்ன செய்யணும், ஒரு பவுல் வச்சுக்கிறணும், எல்லாரும் அதுலதான் கை கழுவணும். அந்த தண்ணியை கொண்டு போய் வெளியில ஊத்துறதுக்கு வேற யாராவது இருந்தா அவங்க தான், வேற யாரும் இல்லைன்னா அதை கொண்டு ஒருத்தர் மட்டும் ஊத்திட்டு உள்ள வந்துடணும். இந்த அளவிற்கு பேணிக்கையாக உள்பள்ளியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதே போன்று ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஜனாசா வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க ஏத்திகாப்ல இருக்கீங்க, ஜனாசா தொழுகை எங்க நடக்கும், வெளிப்பள்ளியில தான் இருக்கும். இப்ப ஏத்திகாப் இருக்கவங்க ஜனாசா தொழுகிறதுக்கு வெளியில போலாமா, போகக்கூடாது, நீங்க உள்ளதான் இருக்கணும். ஜனாசா வந்தா அவங்களும் சொல்லுவாங்க, ஏத்திகாப் இருப்பவர்கள் ஜனாசா தொழுகைக்கு கூட வெளிப்படைக்கு போகக்கூடாது. ஆஹா, ஜனாசா தொழுதா 2 கீராத்து நன்மை கிடைக்குமே, 1 கீராத்து நன்மை கிடைக்குமே, நீங்க அல்லான்னு உள்ள உட்கார்ந்துட்டா எல்லா நன்மையும் உங்களுக்கு உள்ள தேடி வரும். நீங்க ஜனாசா தொழுவீங்க, ஜனாசா தொழுதுட்டா எங்க போவீங்க, கபரஸ்தான் வரைக்கும் நீங்க போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஏத்திகாப்புக்கு வந்துட்டாருன்னு வைங்க, எல்லா நன்மையும் வெளியில போகாமலே கிடைச்சிடும். இப்ப ஏத்திகாப் என்றால் என்ன தெரியுங்களா, அல்லாஹ் அக்பர், வெளியில் செல்லாமலேயே வெளியில் அவர் செய்கின்ற எல்லா நன்மையும் இவருக்கு வந்துவிடும். பிளஸ் வெளியில போனா என்ன தீமை செஞ்சிருவாரோ அந்த தீமையை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் தஆலா அவனுடைய வீட்டுல தங்க வைக்கிறான். எனவே பேணிக்கையாக ஏத்திகாப் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நேரம் கிடைக்காதவர்கள், பகல்ல வேலைதான் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், இரவு நேரங்கள்ல வந்து ஏத்திகாப் இருக்கவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவங்க கூட பேசிக்கிட்டு இல்லாம, தயவு செஞ்சு கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டத்தை போடக்கூடாது. கூட்டம் போட்டாலே சைத்தான் வந்துருவான். உங்களுக்கு வெளியில இருந்து சாப்பாடு யாராவது கொடுக்க வராங்கன்னு வைங்க, சாப்பாடை வாங்கிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, அவரு கூட உட்காந்து பேசிக்கிட்டீங்க, அவர் வெளியில உள்ளவரு, அங்க நடந்ததெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்படியா சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு கதை பேசுறீங்க. வெளியில இருந்து வரக்கூடிய ஆள் கிட்ட சாப்பாடை வாங்க வேண்டியது, டீயை வாங்க வேண்டியது, அல்லான்னு போயிட்டு வாங்க அனுப்பிச்சு விட்டுற வேண்டியது. விளங்கிட்டீங்களா? அதனால ஏத்திகாப் இருக்கும் பொழுது மிக முக்கியமாக பேணிக்கை ரொம்ப அவசியம். தேவையில்லாம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. குறிப்பாக முடிந்தால் ஏத்திகாப்புக்கு வந்தவங்க தயவு செஞ்சு என்ன செய்யாதுன்னு கூடாது, இத நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, நீங்க உலகத்தை விட்டு உள்ள வந்து நான் உலகத்தையே கையில வச்சிருக்கீங்க. அதனால ஏத்திகாப் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எதை வைக்காதீங்க கூட. நீங்க செல்போனை கூட வச்சீங்கன்னு வைங்க, ஏத்திகாப்பினுடைய பலன்களை ஃபுல்லா இந்த ஷைத்தான் அழைத்து விடுவான். நிர்பந்தமா இல்ல, நான் ரொம்ப பிஸியான ஆளு, நான் வந்து போன் எனக்கு அடிக்கடி வருமா, சின்ன போன்ல சிம்ம போட்டுக்கிறேங்க, இது ஷைத்தான வச்சீங்க அதெல்லாம் பேசப்படாங்க சார். அதனால இன்ஷா அல்லாஹ் போனை சுத்தமா தவிர்த்துடுங்க, போனே பேசாதீங்க. போன் பேசினா ஏத்திகாப் இருந்து அர்த்தமே இல்லை. யார்கிட்டையும் பேசுங்க, மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம் 10 நாள். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ் எல்லாம் ஏத்திகாப் இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, வெறும் அல்லாஹ் கிட்ட மட்டும் இன்ஷா அல்லாஹ் வந்து பேசிக்கிட்டு இருங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய பள்ளிவாசலை சிறந்த பள்ளிவாசலாக, அதிகமாக அமல் செய்யக்கூடிய பள்ளிவாசலாக, அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது மன்றாடுகின்ற இரவுகளாக, அதை மஸ்ஜிதில் வைத்து செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாக்கிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.